Audio Jungle. Hi guys, welcome to Travel Area Channel. பாக்குறானே சதீஸ்வரா அண்ட் வணக்கம் சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்ம எந்த இடம் சூஸ் பண்ணிக்கிறோம் பாத்தீங்கன்னா நம்ம போரூர்ல இருக்கக்கூடிய ஃபன் டிராம்பலின் பார்க்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கான அமௌண்ட் என்ன டைமிங்னா எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணினோம். இதுக்கு நேரஸ்ட் லேண்ட்மார்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வந்துருங்க. அதுக்குள்ள நான் அந்த ஸ்பாட்டுக்கு நான் விசிட் பண்ணிடுறேன். வாங்க போலாம். guys உங்களுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கிறேன். கரெக்டா லொகேஷன் பார்த்துட்டீங்களா? நம்ம டிஎல்எஃப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல ரைட் ஹேண்ட் சைட்லயே உங்களுக்கு வரும். ரைட் ஹேண்ட் சைட்லயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வருது ஃபன் டிராம்பலின் பார்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பார்க்கிங் ஏரியால இருக்கிறோம். பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் நல்லா சூப்பராகவே இருக்குது. இது ஒரு காம்ப்ளெக்ஸ், அந்த பார்க்கிங் தான் இது. இங்க வந்து பார்க் பண்ணிக்கலாம். இங்க வந்து எந்த ஒரு சார்ஜும் வந்து நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டோக்கனுங்களாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் நீங்க பார்க் பண்ணிட்டு நீங்க அப்படியே மேலே போகலாம். அவங்களோட பேனர் கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஃபன் டிராம்பலின் பார்க் அடல்ட்டு கிட்ஸுக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. எவ்ரிடே ஓப்பன் தான், எல்லா நாளும் ஓப்பன் தான். மார்னிங் இப்போ 10 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். என்கொயரி நம்பர்னா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்கொயரி நம்பர். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மேலே தான் போக போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. இப்போ அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். காய்ஸ் நம்ம உள்ள வந்துட்டோம். லிஃப்ட் வேற இருக்குது. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் பாருங்க, செம்ம சூப்பராகவே இருக்குது. நல்ல கிரியேட்டிவிட்டியா ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேனர்ல என்ன போட்டுருக்காங்க நான் நோட் பண்ணிக்கிறேன். சம்மர் ஆஃபர் 99 rupeesக்கு வந்து வீக் டேஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். அப்புறம் 30% ஆஃபர். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 5 மணிலேருந்து ஆல் டேஸ் வரைக்கும் அது கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர்லாம் வந்து நம்ம உள்ள கேதர் பண்ணிக்கலாம். ஏன்னா வெளியே போட்டுருக்குது. இது வந்து ஜூன் 13 வரைக்கும் தான் இந்த ஆஃபர். அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உள்ள வந்து நம்ம என்கொயரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பிளேஸ் எப்படி இருக்குது, அடல்ட்டுக்கெல்லாம் செம்ம சூப்பரா இருக்குமா, குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லி நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். என்ட்ரன்ஸே நல்லா கிரியேட்டிவிட்டியா ரெடி பண்ணிக்கிறாங்க. உள்ள போயிடலாம். guys have fun trampoline park price list பாத்துருவோம். 30 மினிட்ஸ்க்கு வந்து 340, 60 மினிட்ஸ்க்கு வந்து 550, அதாவது 550. அப்புறம் கிட்ஸ் ஏரியா பிலோ 5 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு, அதாவது கிட்ஸ் ஏரியானா 5 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து 30 மினிட்ஸ் வந்து 150யும், அதான் 60 மினிட்ஸ் வந்து 250யும். இதுதான் சார்ஜ். நோட் பண்ணி வச்சுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிரைஸ் லிஸ்ட் வந்து ஜூம் பண்றேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்க இது மாதிரி சாக்ஸ், ஏன்னா இந்த சாக்ஸ் மேண்டட்டரி, அப்புறம் சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுக்கறது. இந்த டிராம்பலின் பார்க்ல நீங்க என்ஜாய் பண்ணணும்னா இந்த சாக்ஸ் இல்லாம நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா இது கிரிப்னஸ் அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். சாக்ஸ் வந்து 80 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. நீங்க வந்து இது கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வரணும் கூட இந்த சாக்ஸை போட்டு வரலாம் நீங்க. ஏன்னா மறுபடியும் நீங்க சாக்ஸ் வாங்கணும் ஒன்றும் கட்டாயம் இல்லை. புது சாக்ஸ் தான், யாரோ ஆல்ரெடி யூஸ் பண்ண சாக்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. புதுசாகவே கொடுத்துக்கிறாங்க. இங்க வந்து நல்லா ஒரு ஏதோ ஒட்டுற மாதிரியே இருக்குது, ஏதோ ஜெல்லு மாரி இருக்குது சாக்ஸ்ல. ஓகே, இது ஃப்ரீ சைஸ் சாக்ஸ் தான், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு இதுவரைக்கும் நான் ஜம்ப் பண்ணது இல்லை. வீக்கெண்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லைன்னா அந்த வீக் டேஸே வந்து ஓடாது. கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட சாட்டர்டே சண்டே இது மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு தவறாம போயிடுங்க. ஏன்னா சென்னையில நிறைய ஒரு பிளேஸ் இருக்குது. அதுல முக்கியமான ஒரு பிளேஸ்லாம் வந்து ரொம்ப சீக்கிரட்டா இருக்கும்ல, அது மாதிரி ஒரு இடம் தான் இந்த டிராம்பலின் பார்க்கு. கண்டிப்பா டிராம்பலின் பார்க்னா எப்படி இருக்கும் தெரியும். அதுவும் பசங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஜம்ப் பண்றது ஒரு ஃபிட்னஸ் வரும். அது இங்க பார்க்க போறீங்க.
டிராம்பலின் பார்க் வந்துட்டோம். இங்க செம்மையான ஆக்டிவிட்டி ஏரியாலாம் இருக்குது. இது மட்டும் இல்லாம சேஃப்டி வைஸ் நம்ம என்ன பண்ணோம், கிட்ஸ் எல்லாம் வந்து உள்ள வரலாமா, எத்தனை வயசு வரைக்கும் உள்ள வரலாம், இப்படி நிறைய டவுட்லாம் உங்களுக்கு வரும். அது வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி இங்க இருக்கிற ட்ரைனர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். அது மட்டும் இல்லாம இங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டி, பசங்களாம் எப்படி வந்தா எப்படி என்ஜாய் பண்ணலாம், இப்படி நிறைய டவுட்லாம் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரைனர் வெல்ஃபேர் ட்ரைனர், அதுக்கப்புறம் நம்ம அவரோட கைடன்ஸ் மூலமா தான் இங்க ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும். அதனால வந்து இந்த விஷயத்த முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ட்ரைனரை மீட் பண்ணிடலாம் வாங்க. கைஸ், நான் சொன்ன ட்ரைனர் இவர் தான். ஹேவ் ஃபன் டிராம்பலின் பார்க்கு. மோஸ்டா இவரோட கைடன்ஸ் மூலமா தான் இங்க எல்லாமே என்ஜாய் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இவரோட பேரு, அதுக்கப்புறம் இங்க என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ, ஹாய் ப்ரோ, உங்க பேரு ஆடியன்ஸ் சொல்றீங்க. என் பேரு கதிர். ஓகேங்களா? ஸோ நம்ம பேசிக்காக பார்த்தீங்கன்னா உள்ள வந்து 5 இயர்ஸ் மேலே தான் அலோவ் பண்ணுறோம் ட்ராம்பலின்க்கு. ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் அவ்வளோவா டெவலப் ஆயிருக்காது அவங்களோட ஸ்ட்ரென்த்து. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இன்ஜுரிஸ் நடக்கும், கொஞ்சம் ஹார்ஷான இன்ஜுரிஸ் நடக்கும். அதனால நம்ம அவங்களுக்கு தனியாக வெளியே கிட்ஸ் ஏரியா. ஸோ 5 இயர்ஸ் மேலே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மோர் தென் 8 ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தா வைப் அவுட், மெயின் ஜம்பிங் ஏரியாஸ், டங்க் ஜோன் அண்ட் சைட் ட்ராம்பலின், ஜார்பிங், ஸ்பைடர் வால்ஸ், மினி ட்ராம்பலின்ஸ் அண்ட் ஃபோம் பெட்னு. அது இல்லாமல் ட்ரெயினர்ஸும் ஒரு சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சொல்லி தருவோம். ஸோ இதெல்லாம் நம்மகிட்ட இருக்க ஆக்டிவிட்டிஸ். மெயினாக உள்ளே வரவங்க அவங்க சேஃப்டிக்கு என்னெல்லாம் பண்ணலான்றது அவங்க உள்ளே வரும்போதே கூப்பிட்டு வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுவோம். ஸோ பேசிக்காக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேடில் எப்பயுமே ஒருத்தர் தான் ஜம்ப் பண்ணணும். அது ஏன் 2 பேர் ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பவுன்ஸில் ஜம்ப் பண்ணுவாங்க. அன்இவன் பவுன்ஸ்னால அவங்களுக்கு ஈஸியாக இன்ஜுரிஸ் ஆகும். ஸோ அதனாலேயே வந்து நம்ம ஒருத்தர் தான் ஜம்ப் பண்ணோம் அப்படின்றத வந்து பேசிக்காக சொல்லுவோம். அண்ட் ட்ரெயினருக்கு சொல்கிறத கேட்டு விளையாடினாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து சேஃபான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும், நல்ல என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அதுதான் விஷயம். ஓகே ப்ரோ. ப்ரோ, எனக்கு வந்து மோஸ்டா டவுட் வருதுன்னா, சாக்ஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்? ஸோ நம்ம வீட்டிலேருந்து போட்டு வர சாக்ஸை வச்சு யூஸ் பண்ணலாம்ல? சாக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற கிரிப் சாக்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே ரப்பர் கிரிப் இருக்கும். நார்மல் சாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயினாக இருக்கும், அது உங்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்கிட் ஆகிடும். ஓகே. அந்த ஸ்கிட் எங்கே ஆகக்கூடாது, நம்ம ஜம்ப் பண்ணும்போது ஸ்லிப் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ரப்பர் கிரிப். அதுதான் நம்மள வந்து சேஃப்டியாக பேலன்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு, இல்லைனா ஈஸியாக ஸ்கிட் ஆகிடும். ஓகே. சாக்ஸ் இல்லைனா உள்ள அலோவ் பண்ண மாட்டீங்க? ஆமாம், சாக்ஸ் இல்லைனா உள்ள என்ட்ரி அலோட் இல்லை. ஓகே ப்ரோ. எந்த டைம் வந்தால் இங்கே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃப்ரீயாக இருக்கும்? எல்லா டைமே ஜாலியாக தான் இருக்கும், எப்போ வந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஃப்ரீயாக கொஞ்சம் நம்மளுக்கு க்ரௌட் இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணணும்னா மோஸ்ட்லி லஞ்ச் டைம் அந்த ஒரு 1 to 3 அந்த டைமுக்குள்ள கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகே. ஓகே ஜி, தேங்க்யூ. கைஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக இவர்கிட்ட ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ண பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து ட்ரைனிங்கான விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டோம். இப்போ நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம், வாங்க போகலாம். கைஸ், டிராம்பலின் பார்க் பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமானது ரேட்டு, பிரைஸ், அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. இவரை பத்தி, இவரோட நேமு, இது எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும், நிறைய டீட்டெயில் வந்து இவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஹாய் ப்ரோ, நீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன? myself பன்னீர் செல்வம், founder and CEO of Have Fun Trampoline Park. And pricing பத்தி போயிடலாமா? pricing பாத்தீங்கன்னா நம்ம Have Fun Trampoline Parkல adultsக்கு, அதாவது above 5 years இருக்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஹாஃப் அன் ஹவருக்கு 350, 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 550. பட் எக்ஸைட்டிங்காக நிறைய ஆஃபர்ஸ் இங்கே நம்ம Have Fun Trampoline Parkல போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரண்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா சம்மர் ஆஃபர். வீக் டேஸ் மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் 5 வரீங்கன்னா ஹாஃப் அன் ஹவருக்கு ஜஸ்ட் 99 தான். இதே 1 ஹவருக்குனா 198. ஆஃப்டர் 5 PM 10 PM வரைக்கும்
30% ஆஃபர்ஸ் இருக்கு. அதுதான் சண்டேலயும் பேசிக் பிரைஸ்ல இருந்து 30% ஆஃபரும் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஹேவ் ஃபன் ட்ரம்ப்ளின் பார்க் நான் உள்ள வந்துட்டேன். உள்ள வந்தா நீங்க ஒரு சின்ன ஒரு கஃபே இருக்குது. இது என்னது இது? சோ நம்ம கேஃபிடேரியா, ஏன்னா வெளியில போக வேண்டாம், விளையாடி முடிச்சுட்டு நம்ம சில் பண்றதுக்காக இருக்கலாம், இல்லைன்னா முன்னாடி எதனா சாப்பிட்டு பூஸ்டா போய் விளையாடுறதுக்கு, இல்லைன்னா இப்போ பேரண்ட்ஸ் வராங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸை விட்டுட்டு அவங்க சும்மா ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிடுறதுக்காக ஒரு சின்ன கேஃபிடேரியா. ஓகே ஜி, அந்த வெளியே ஒரு பெரிய பேனர் பார்த்தேன். டைமிங்லாம் இருந்தது, அது கரெக்டான டைமிங்கா? கரெக்டான டைமிங். நம்ம எப்பவுமே மார்னிங் 10 to நைட் 10 o'clock ஓபன் பண்ணிடுவோம் எவ்ரிடே. உங்களுக்கு பிஃபோரா கான்டாக்ட் பண்ணா எப்படி பண்றது? நம்ம மொபைல் நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப்லயும் கான்டாக்ட் பண்ணலாம், இல்ல இன்ஸ்டாகிராம்லயும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு பெரிய கேங்கா வந்தா முன்னாடியே புக் பண்ணணுமா இல்ல டைரக்டா விசிட்? இல்ல, இப்போதைக்கு ஸ்லாட்ஸ் அவைலபிளா இருக்கு. முன்னாடியே புக் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்ல டைரக்டா வர்றதா இருந்தாலும் வரலாம். மிஞ்சி போனா ஒரு நெக்ஸ்ட் ஸ்லாட்ல அவைலபிளா இருக்கும். ஓகே गाइस, நிறைய விஷயம் அவர் சொன்னாரு, நம்ம கேட்டிருக்கோம். ஃபர்தர் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தா இவரோட இன்ஸ்டா ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்ல உங்க நம்பர் அப்படியே சொன்னா அவங்க பண்ணுவாங்க. நம்பர் 7010180483. அண்ட் இன்னொரு விஷயம், ஹாஃப் அன் ஹவருக்கு 99 டிராம்பலின் பார்க். நம்ம இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் இதுதான், நம்மளோட பார்க் தான். ஓகே ஓகே, சோ மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. गाइस, வெறும் 99 ரூபீஸ்க்கு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், நிறைய ஃபன் பண்ணலாம். பேருக்கு ஏற்ற மாதிரி இங்க ஃபன் ஆக்டிவிட்டி நிறையவே இருக்குது. இது லிமிட்டட் ஏதாச்சும் ஆஃபர் இருக்குதா இல்ல ஜூன் எண்ட் வரைக்கும் தான் அந்த 99? அதை மென்ஷன் பண்றதே கமெண்ட்ல, அதை வந்து கண்டிப்பா கேட்பாங்க. லிமிட்டட் ஆஃபர் கண்டிப்பா ஜூன் 30 வரைக்கும், ஜூன் 30 வரை இந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து விசிட் பண்ணிடலாம். ஒர்க்கிங் டைம்லயே ஓபன்ல தான் இருக்குது, வீக் டேஸ்ல வந்து ஓபன்ல தான் இருக்குது, ஸ்லாட் அவைலபிளா இருக்குது. ஓகே गाइस, ஃபர்தர் டவுட் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே ஜி, थैंक यू. गाइस, ஹேவ் ஃபன் ட்ராம்பலின் பார்க். பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ண வந்துறாங்க. எல்லாம் அவங்களோட டைம் முடிஞ்சிடுச்சு, இருந்தாலும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க, உங்க பேர் என்ன? என் பேர் சபுரலி, சென்னை பல்லாவரம். சூப்பரா இருந்தது, நல்லா ஜாலியா இருந்தது. எப்படி வேணா ஜம்ப் பண்ணலாம். இங்க அங்க ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்க பாத்துப்பாங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க சொல்லி தருவாங்க. ஓகே, அடுத்த வாட்டி வருவீங்களா வீக்கெண்ட் டைம்லலாம்? டைம் இது ஆக்சுவலி நாங்க ஏற்கனவே வாட்டி வந்தோம், அப்புறம் செகண்ட் டைமா வரோம். இதுக்கப்புறம் இங்க இருந்து 5 நிமிஷம் தான், அதனால வந்தோம். இந்த மாதிரி பார்க் போறது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. அப்புறமா திருப்பி இது வந்தாலும் பிடிச்சதா திருப்பி வந்துருக்கும். சம் எக்ஸ்பீரியன்ஸ். थैंक यू गाइस, ஹேவ் ஃபன் ட்ராம்பலின் பார்க் செம்ம சூப்பரா இருந்தது. எல்லா ஆக்டிவிட்டியும் அந்த அளவுக்கு செம்மையா என்ஜாய் பண்ணோம். நான் சிங்கிளா வந்தேன், எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரைனரே வந்து என் கூட வந்து எல்லாமே என்ஜாய் பண்ணி எல்லாம் ஹாப்பியா வச்சிருந்தாரு. செம்ம சூப்பரா இருந்தது. அவருக்கு பெரிய நன்றி சொல்லிட்டு இப்ப இந்த ஹேவ் ட்ராம்பலின் பார்க் விட்டு நம்ம கிளம்ப போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீக்கெண்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்து டைம் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹேவ் ஃபன் ட்ராம்பலின் பார்க் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகே गाइस, இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ். Bye bye guys.